தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 22/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தன் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளான் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து என்ன கூறுகின்றார் தெரியுமா? நாம் ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஸ்தோத்திர பலியில் அவர் மகிமைப்படுகின்றாராம், மகிழ்ச்சி அடைகின்றாராம். பிரியமானவர்களே, நாம் ஆடுகள் மாடுகள் கோழிகள் என்று எந்த பலியை இட்டாலும் அது அவருக்கு பிரியமான பலி அல்ல. நாம் அவருக்கு எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் நன்றியும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் மகிமைப்படுவாராம். அன்றாட நேரங்களில் அன்றாட வாழ்க்கையில் நாம் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் இன்று கர்த்தர் நமக்கு என்ன அதிசயங்களை செய்தார் என்று யோசித்து பார்த்தோம் என்றால் நமக்கே அது சொல்ல முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதங்களை அவ்வளவு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ளார். இதை நினைத்து கூட நம் அன்றாடம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் மகிமைப்படுவாராம். அடுத்து அந்த ஸ்தோத்திரப்படியுடன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் அவருடைய இரட்சிப்பை காண்பானான். அதாவது அவர் தனது இரட்சிப்பை தனது மீட்பை நமக்கு அளித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராம். பிரியமானவர்களை, நாம் நன்றி பலி செலுத்துவது மட்டும் போதாதாம், நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்த வேண்டுமாம். நம் மனிதர்கள் நாம் நினைத்திருப்போம், இன்று நான் பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்திருப்போம். ஆனால் ஏதோ ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற ஒரு நபர் அலுவலகத்திற்கு தான் பிந்தி சென்றனால்தான் பஸ்ஸை விட்டிருப்பார், பிந்தி சென்றிருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார்? பஸ்ஸு என்னை விட்டு சென்று விட்டது என்று பொய் கூறுவது. இதே போன்று மாணவர்கள் படிக்காமல் வந்துவிட்டு மறந்து விட்டேன் ஏதாவது பொய் சொல்லுவது. இது நாம் தப்பிப்பதற்காக சொல்கின்ற ஒரு பொய். ஆனால் கர்த்தர் உடனே நமக்கு பேசுவார், நீ பொய் கூறுகின்றார் என்று. உடனே நாம் உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு இனி நான் இந்த பொய் சொல்ல மாட்டேன், நான் அலுவலகத்திற்கு முன்பு வந்து விட வேண்டும். இப்படி நம்முடைய வழிகளை நாம் செவ்வைப்படுத்தும் பொழுது அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் அவருடைய இரட்சிப்பினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே ஸ்தோத்திர பலிகளை சொல்லுவோம், நம்முடைய வழிகளை செம்மையாக்குவோம், நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக ஸ்தோத்திர பலிகள் செலுத்தும் பொழுது நீர் மகிமைப்படுவீர் என்றும், எங்களுடைய வழிகளை நாங்கள் செவ்வைப்படுத்தும் பொழுது நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் இரட்சிப்பை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று கூறி கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவோம், எங்களுடைய வழிகளை அன்றாடம் சீர்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று இப்பொழுது உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியினை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.